இவர் சர்வீஸ் முடிச்சு கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகுது. நாங்கள் அட்டென்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு கெட் டுகெதர் பார்ட்டி வந்து இது தான். எல்லாருமே வந்து வெட்டரன்ஸ் தான். ஃபேமிலி எல்லாம் சேர்த்து பார்த்தா ஒரு 100 பேர் கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கும். ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு இந்த மாதிரி கெட் டுகெதர் போடும்போதெல்லாம் கூப்பிடுவாங்க, ஏதாவது பிஸ்னஸ் ஏதாவது கமிட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு இவர் பிஸியாக இருப்பார், வர முடியாமல் போயிடும். இந்த தடவை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கம்பல்சரி வந்தே தீரணும் அப்படின்னு சொன்னதுனால சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 டேஸ் ட்ரிப்பு நாங்கள் போயிட்டு வந்திருந்தோம். இது வந்து அஸ்ஸாம் போட்டிருந்தாங்க. இந்த தடவை ட்ரிப்புக்கு அஸ்ஸாம் அந்த ஃபுல் ஏரியா கவர் பண்ணுற மாதிரி போட்டிருந்தாங்க 4-5 டேஸுக்கு. அதே மாதிரி அவங்களே வந்து ஹோட்டலு, டிரான்ஸ்போர்ட்டு, சாப்பாடு எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஸ்டே பண்ண இடம் வந்துட்டு டிஜாங் ரெசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பெரிய ரெசார்ட்டு, சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் வந்து இவ்வளோ பெரிய ரெசார்ட் வந்து நான் பார்க்குறேன். சின்ன சின்ன ஹோட்டல்ஸில் தான் நாங்களாம் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். இவ்வளோ பெரிய ரெசார்ட் வந்து இப்போ தான் நான் பார்க்குறேன். ஸோ நல்லா இருந்தது, எனக்கு பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்ததா. இதுக்குள்ளேயே வந்து ஆட்டோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போகிறதுக்கு, எங்களுக்கு அலாட் பண்ண ரூமுக்கு போகிறதுக்குன்னு ஒரு ஆட்டோ, அதாவது அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஆட்டோவில் லக்கேஜெலாம் ஏற்றி அவர் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தார். எங்களுக்காக காலையில் நாங்கள் 6 மணிக்கு நாங்கள் ஃப்ளைட்டு பிடிக்கிறதுக்கு வீட்டிலேருந்து கிளம்புனோம். இங்கே வந்து சேர்கிறதுக்கு கிட்டத்தட்ட 10 மணி ஆகிடுச்சு. 10 மணியில் ஒரு வேளை தான் நாங்கள் சாப்பிட்ருக்கேன். இவரும் அப்படி தான் செஞ்சுருக்காரு. ஆனால் எங்களுக்குலாம் அவ்வளோ பசி. பொண்ணு கூட கொஞ்சம் அங்கங்கே ஏதாவது வாங்கி கொடுத்துட்டோம், பர்கர் அப்படி இப்படின்ட்டு. ஸோ எனக்கு அதெல்லாம் ஒத்துக்காதுன்னு சொல்லி சாப்பிடல. இங்கே ரூமுக்கு வந்துட்டு அலாட் ஆன உடனே முதல் வேலையாக நான் வந்துட்டு இந்த மெனு கார்டு இருக்கும் இல்லையா, ரூம் சர்வீஸ்க்கு மெனு கார்டு, ஃபஸ்ட்டு அதை தான் நான் தேடி முதல்ல எடுத்து பிடிச்சேன். நான் அதில் தேடினதே வந்து சாதம் இருக்கா, வெறும் ப்ளைன் ரைஸ் இருந்து தயிர் இருந்தால் போதும், வெறும் உப்பு போட்டு பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா அதை விட ஒரு பசிக்கு வேறு என்ன அப்படி தேவாமிரதமாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா நிறைய டிஷ் வச்சுருந்தாங்க. எனக்கு சாதம், தால் ஃப்ரை, இவருக்கு வந்து ரொட்டி, அப்புறம் சிக்கன் கறி, பொண்ணுக்கு ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லிட்டு மெனுவெல்லாம் சாப்பாடு ஆர்டர் பண்ணி திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு.